ஹலோ கைஸ், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல்வேரை வச்சு எப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஹேக்கர் எப்படி ஒரு மேல்வேரை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மேல்வேரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் ட்ராஜன், இதை ஷார்ட்டாக ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்பிளைட்டபிள் ஃப்ரேம் ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா MSF வெனம்ன்ற ஒரு பார்ட் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா MSF கன்சோல்ன்ற ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம பேலோட் கிரியேட் பண்ணணும். MSF வெனம்ல நம்மளால எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வேணாலும் பேலோட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கு கிரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் விண்டோஸ் மிஷினுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம், ஆர் ஆண்ட்ராய்டு லினக்ஸ் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால பேலோட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கணும். ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டர் பார்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேலோட் MSF வெனம்ல நம்ம பேலோட் கிரியேட் பண்ணுவோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் மிஷின்ல இருந்து நமக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ரிசீவர் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு MSF கன்சோல் யூஸ் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா லிசனிங் நடக்கும். ஸோ நமக்கு ஒன்ஸ் கனெக்ஷன் நடக்கிற வரைக்கும் நமக்கு லிசனிங் ஸ்டார்ட்ல இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரேட்டை டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கனெக்ஷன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. யாரோட டிவைஸ்லையும் பெர்மிஷன் இல்லாமல் இந்த ரேட்டை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட டிவைஸ்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதை வச்சு நீங்கள் யாரையும் அட்டாக் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இது அஃபென்ஸில் வரும். ஓகே, இப்போ இந்த மேலர் கிரியேஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேலி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா அந்த மெட்டாஸ்பிளைட்டபிள் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா எதாவது பில்டின்னாவே வந்துடும். ஸோ அதனால நான் லினக்ஸில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நம்ம பேலோட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MSF வெனம். ஸோ இந்த டூலை நம்ம கால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் -pன்ற பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். -pன்ற பேராமீட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேலோட மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற பேலோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட். நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸை தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் மீட்டர் ப்ரீட்டர் /reverse _TCP. ஸோ இந்த ரிவர்ஸ் TCP எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் வேணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் TCPன்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஹோஸ்ட் செட் பண்ணணும். ஸோ எல்ஹோஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் ஹோஸ்ட். ஸோ நம்ம டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா லிசன் பண்ண போகுது. ஸோ அப்போ நம்மளோட டிவைஸோட IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அந்த IP அட்ரஸ் நம்ம பார்க்கறதுக்கு நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு ifconfigன்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட IP டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு எப்பயுமே ஒரு IP அட்ரஸ் அண்ட் தென் போர்ட் வேணும். ஸோ அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா -o. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா நான் win.apkன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த win.apkன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் டெர்மினல் எந்த டேரக்டரியில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேரக்டரியில் தான் உங்களுக்கு இது சேவ் ஆகும். ஸோ நான் டேரெக்டாக ஹோமில் ஓப்பன் பண்ணனால எனக்கு ஹோம்லேயே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த win.apkவை நம்மளோட டார்கெட் மிஷினுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு எமுலேட்டருக்கு இதை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம கிரியேட் பண்ண பேலோட் பார்த்தீங்கன்னா என்னோட எமுலேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இது இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லிசனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம மிஷினில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு MSF கன்சோல்னு நம்ம கமாண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நமக்கு இந்த MSF கன்சோல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளாய்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஹேண்ட்லர். இப்போ கமாண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் /multi/handler. ஓகே, நமக்கு இது செட் ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பேலோட் மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம அங்கே என்ன பேலோட் மென்ஷன் பண்ணோமோ சேம் பேலோட் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம். செட் பேலோட் ஆண்ட்ராய்ட் /meter ப்ரீட்டர் /reverse TCP. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஹோஸ்ட் அண்ட் எல்போர்ட் மென்ஷன் பண்ணோம், சேமஸ் அங்கே கொடுத்தது.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்போர்ட் நம்ம செட் பண்ணணும். எல்போர்ட் நம்ம 300 கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே. அண்ட் தென் ஃபைனல் கமாண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ இது கொடுத்தோம்னா நமக்கு லிசனிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லிசனிங்கை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ எப்போ இந்த விக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டை டச் பண்ணுறாங்களோ நமக்கு இங்கே கனெக்ஷன் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனக்கு உடனே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே. ஸோ இது பழைய வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவைஸ்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிட்டேன். ஸோ நான் எல்எஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா OAT இந்த டேரக்டரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டிவைஸில் இருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபோல்டருக்கு போயிடுறேன். இப்போ நான் ஹோம் டைரக்டரிக்கு போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம CD SD கார்டு கொடுத்தோம்னா ஹோம் டைரக்டரிக்கு போயிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம டெர்மினலில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே ஸோ இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹெல்ப் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு APKவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை ரன் பண்ணலாம். இதில் பில்டினாக இருக்க ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ SMS-ஐ டம்ப் பண்ணலாம். அண்ட் தென் கால் லாக்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இதில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்மளால் இங்கே டெர்மினலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டோட டிவைஸ். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை நான் டச் பண்ணாமலே இங்கேருந்து என்னோட டிவைஸ்லேருந்தே நான் என்னோட கமாண்ட்ஸை நான் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் ஆக்சஸ் ட்ராஜன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதில் இருக்க ஒரு டேரக்டரியை மட்டும் டெலீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஓகே, ஸோ இதில் மூவிஸ்ன்ற ஒரு டேரக்டரி இப்போ இருக்குது. இதை நான் டெலீட் பண்ணுறேன். இதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா RMDIR. நீங்கள் இங்கே கூட பார்த்துக்கோங்க. ஹெல்ப் கமாண்டில் நம்ம கொடுத்தவங்க பார்த்து. ஓகே, ஸோ ரிமூவ் த டேரக்டரிக்கு பார்த்தீங்கன்னா RMDIR கொடுத்துட்டு நான் ஒரு மூவிஸ் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா மூவிஸ். ஓகே, இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸோட ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட லினக்ஸ் மிஷினில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம போய் அந்த மூவிஸ் ஃபோல்டர் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, மூவிஸ். ஓகே, இங்கே மூவிஸ் ஃபோல்டர் நமக்கு இல்லை. ஸோ இதில் இருந்த உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வெப்கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். இப்போது இதில் இருக்க அந்த வெப்கேம் ஆக்சஸ் அண்ட் தென் மைக் ஆக்சஸ் இதெல்லாம் நான் ஏன் காமிக்கலன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் வைலேஷன் பார்த்தீங்கன்னா வைலேட் பண்ணுற மாதிரி வரும். யூடியூபோட கைட்லைன்ஸ் படி அதை நான் காட்டக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் வெறும் அந்த டேரக்டரி மட்டும் டெலீட் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் நெட்வொர்க்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் க்ளவுடில் இப்போ நீங்கள் ஒரு Kali Linux யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களால் இப்போ அவுட் சைட் ஆஃப் த நெட்வொர்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ க்ளவுடில் இருக்க Kali Linuxோட IP அட்ரஸை நீங்கள் இந்த பேலோடில் கொடுத்துட்டு நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சு விட்டாலும் உங்களோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். பட் இப்போ நீங்கள் உங்களோட லோக்கல் ஐபியில் நீங்கள் உங்களோட அட்ரஸை அந்த பேலோடில் கொடுத்துட்டு இதை நீங்கள் வெளியே யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் வராது. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெட்வொர்க்கில் இருக்கோம், அவங்க வேற ஒரு நெட்வொர்க்கில் இருக்காங்க. அப்படியே நீங்கள் பண்ணணும்னா இந்த உங்கள் IP அட்ரஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டி டூல்ஸை வச்சு நீங்கள் போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி அண்ட் தென் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அவுட் சைட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியும். இப்போ இருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸில் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டாங்க. ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் சோர்ஸில் இருந்து நீங்கள் ஒரு APKவை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மேல்வேர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு மேல்வேர் மட்டும்தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கரை வச்சு ஒரு அட்டாக்கரால் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை யாருமே இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. இதுக்கு யூசேஜே கிடையாது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு APKல பார்த்தீங்கன்னா எம்பர்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி APKல எம்பர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மோட் APKs அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெய்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் பெய்டாக இருக்க ஆப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூசருக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியே தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க செக்யூரிட்டி கன்சர்னுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் யூஸ் மட்டும்தான் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த மேல்வேரை பார்த்தீங்கன்னா அதில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு அதில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே சேஃப் தான். நீங்கள் அதை தாண்டி வெளியே சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு முக்கால்வாசி APKs எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க் தான். ஏன்னா உங்களுக்கு பேக் ஹேண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது.
ஸோ உங்களுக்கு ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட் ஏபிகே இன்ஸ்டால் பண்ண முடியாது ஜெயில் பிரேக் பண்ணுற வரைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஏபிகேஸ் வேணாலும் உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய செக்யூரிட்டி கன்சர்ன் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டை ரூட் பண்ணிக்க முடியும், எல்லாமே ரூட் பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் போட முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைக்குது. அண்ட் ரூட் பண்ணுறது உங்களுக்கு செக்யூரிட்டி குறைக்குதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரூட் பண்ணுறீங்கன்ற மெத்தட். சில பேர் பார்த்தீங்கன்னா பிசியில் கனெக்ட் பண்ணி ஏடிபி ஷெல் மூலியமாக ரூட் பண்ணுவீங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ரூட்டில் இந்த மாதிரி ஒரு ஏபிகேஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏபிகேஸை வச்சு அவங்க ரூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரூட் பண்ணுற மெத்தடை வச்சு கூட உங்களோட செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகும். தென் கஸ்டமைஸ் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் டிவைஸ் சேஃபராக இல்லையான்றதை டிசைட் பண்ணுறோம். ஓகே, இந்த மேல்வேரை எப்படி ஒரு ஏபிஐக்குள்ள எம்பர்ட் பண்றாங்கன்றத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பேக் எண்ட்ல என்னென்ன நம்ம பேக்கெட்ஸ் என்னென்ன ஆகுது அப்படின்றத ஒயிட் ஷார்ட் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், ஹேவ் a nice day.